இது நிறைய வேலை பாக்குறியம்மா, கேம்ஸ் அது இது எல்லாம் அதனால நிறைய நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிட்டியோ? இல்ல இல்லைங்க சார், ஸ்கூல் ஒர்க்ல அப்படியே பிஸி ஆயிடுச்சுங்க. ஓ, ஸ்கூல் ஒர்க் பிஸி ஆயிடுச்சு. ஓகே, சரி சரி. சரியாம்மா, இதுதானா? ஓகே, இதுதான். இதுல நம்ம நிறைய சேஞ்சஸ் நம்ம செஞ்சிருக்கோம்மா. சரியா? இப்ப இந்த கண் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இத மாதிரி ஒரு ஷேடோ ஒண்ணு உள்ள வரும். எப்படி வரும்னா, இங்க இருந்து அப்படியே ஷேடோ வரும் தெரியுமா? நமக்கு கண்ணு யூஸ்வலா இந்த இடத்துல இருந்து அந்த ஹைலைட்டை விட்டுட்டு நம்ம அந்த இடத்துல லேசா ஷேடோ கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு என்ன செய்யறோம்னா, இங்க இருந்து அந்த 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 இது வரும் தெரியுமா? அந்த மாதிரி லேசா லைட்டா வந்து லைட்டா கொடுத்துடுறோம். ரேடியல் லைன்ஸ் இங்க பாரு. அப்படி அப்படி கிட்டக்கு போகணுமா? சரியா தான் இருக்குதா? சரியா தான் இருக்கு. சரியா தான் இருக்கு. ஓகே. இப்ப இந்த ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஹாஃப் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த நம்ம மசில் போடணும், அதுக்கப்புறம் இந்த முடி போடணும். மேன் மேன் இல்லையா அது பேரு? மேன் போடணும் நம்ம. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப கண்ணுல இந்த இடம் போட்டிருக்கோம். இந்த இடத்த இப்படி கொண்டாந்தோம் பாத்தியா? அதே மாதிரி இந்த இடத்த நம்ம இங்க இருந்து இப்படி கொண்டு போய் இந்த இடத்துல வந்து அப்படியே அப்படியே அந்த 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 இடத்துல போற மாதிரி அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டார்க் ஆக்குவோம். நம்ம முதல்ல இப்படியே இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரி, அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இவ்வளவு தூரத்துக்கு வந்துடுறியா? இவ்வளவு தூரத்துக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி கோடு போடுறோம். நிறைய மெல்லிசா அப்படியே 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 லைன்ஸ் கோடு போடுறோம். அதோட நிறுத்திக்கிடுவோம். சரியா? நிறுத்திக்கிடுவோம். நான் வந்து இதை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வருவேன். நீ இதோட நிறுத்து. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துரு. பண்ணிட்டியாமா? எவ்வளவு இருக்கு? 90ல இருக்கா? அது போட்டுறேன். 99. ஓகே. இப்ப நம்ம இந்த கோடு எதுக்காக போட்டோம்னா, நம்ம இங்க இருந்து இதை கனெக்ட் பண்றப்ப என்ன வருதுன்னா, இப்ப இந்த இடத்துல இவ்வளவு தூரத்து வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. இப்ப இந்த இடத்த வந்து லேசா சின்ன 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 கோடு போட்டு அப்படியே லேசா கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த சைடு டார்க்கா இருக்கும், இந்த சைடு லைட்டா இருக்கும். அப்ப சின்ன 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 கோடு கனெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இப்படி வருது. அதுவும் சின்ன 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 கோடா. அப்பதான் அந்த ஃபர் இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும். அவ்வளவு தூரத்து வரைக்கும் கோடு போட்டுறோமா? லேசா மெல்லிசா அப்படி கோடு போட்டே வந்துரு. நமக்கு இந்த இடம் ஒயிட்டா இருக்கு பத்தி, அது மாதிரி இந்த இடம் ஒயிட்டா விட போறோம். நம்ம இந்த இடம் ஒயிட்டா விட்டுருக்க மாதிரி இந்த இடம் ஒயிட்டா விட போறோம். அதுக்கு பிரிலிமினரியா இந்த இடத்துல அப்படியே ஒரு கோடு ஒண்ணு போட்டுறோம்.
பண்ணிட்டேங்க சார். சரியா? இப்ப இந்த இடத்த நம்ம ஒயிட்டா விடுறதுனால என்ன செய்யறோம்னா, இங்க இருந்து இப்படி ஒரு லைன் வருது, இப்படி ஒரு லைன் போகுது. ஆனா எல்லா முடியும் எப்படி வரும்னா, இப்ப இந்த இடத்துல இங்க பாரு, அந்த இடத்துல அப்படி கொடுத்துடுறோம். அப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி வந்துரும். இப்படி வந்து அப்படி வரும். அங்க இருந்து அப்படி போகுது. இறேன் இங்க பாரு, அந்த அந்த இடத்துல லேசா நான் முடிச்சு காட்டிடுறேன் உனக்கு. இந்த இடத்துல இந்த இடம் ஒயிட்டா இருக்கும். சரியா? இந்த இடமும் இந்த இடமும் ஒயிட்டா இருக்கும். இங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு, வந்துட்டு மசிலோடைய இந்த இடத்து வரைக்கும் இது வந்து கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகுது? இது இப்படி கனெக்ட் ஆகுது. சரியா? அவ்வளவோட நிறுத்திக்கிறோம் இத. சரியா? ம். பண்ணிட்டியாமா? இப்ப இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த அது பண்ணிட்டு தான் இந்த மசிலுக்கு வர முடியும் நம்ம. இந்த மசில் ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ம் கொடுத்துட்டோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா இருக்கு. அந்த டார்க்கா இருக்கிறது எப்படி இருக்குன்னா, இது கூடயே சேர்ந்து போகுது. இது கூடயே அப்படி அந்த இடத்துல ஒரு லைன் ஒண்ணு போட்டோம்ல, இப்படி ஒரு லைன் போட்டோம்ல, அந்த லைன் கூடயே சேர்ந்து போய் அப்படியே வந்து இங்க வந்து அந்த அந்த முடியோட இப்படி சேர்ந்துருதுமா. இந்த முடியோட அப்படி சேர்ந்துருது. இங்க வந்து அந்த முடி அப்படி போகுது. அந்த மசில் வந்து தனியா நிக்கும். இந்த மசிலுக்கு கீழே வந்து கரெக்டா அந்த மசிலோட நின்றுது. இந்த இடம் மசில் இருக்கு இல்லையா, அந்த மசிலோட இப்படி நின்றுது. வந்து இது அப்படி கீழே திரும்பும். இவ்வளவு தூரத்துக்கு வந்துடுறியா? ஓகேம்மா. பண்ணிட்டியாமா? இப்ப இந்த இடத்துல காதை போட்டுருவோம். இதுக்கு நேரா அப்படி வந்து இப்படி வந்து அப்படி ஒரு மேல ஒரு கோடு ஒண்ணு அப்படி போகுது. இங்க இருந்து இப்படி வந்து இப்படி வருது அந்த காது. சரியா? அப்ப நம்ம இதுக்குள்ளேயே இதை நம்ம காட்டுறதா இருந்தால் இப்படி காட்டிட்டு இந்த இடத்த டார்க் பண்றோம். முதல்ல வந்து நான் லேசா டார்க் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ பாரு. அப்படி டார்க் பண்ணிடுறோம். அதே மாதிரி
எல்லாம் அந்த இடம் ஃபுல்லா நிறைய ஃபர் இருக்கு. ஃபர் இருக்கிறதுனால அப்படியே லைன் லைனா தான் போகும். இப்ப இந்த இடத்த அப்படியே அதை கொண்டு வந்து மேல போக போக லைட் ஆயிருட்டோம். இந்த இடத்த கொண்டு வந்து இந்த இடத்துலயும் அப்படியே அப்படியே ஃபர் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். சரியா? இந்த இந்த இரு, நான் கொஞ்சம் போட்டுறேன், அதுக்கப்புறம் நீ செய்ய. சரி, அப்படியே கொண்டாந்து நீ வந்து இவ்வளவு ஸ்பேஸ் விட்டுருக்கியா என்னன்னு தெரியலையே. நான் எனக்கு டைட்டா இருக்கு, உனக்கு நிறைய இருக்கும் ஸ்பேஸ். எனக்கும் ஸ்பேஸ் இல்லைங்க சார். இல்ல இல்ல, ஸ்பேஸ் இல்லாட்டி தான் நல்லா இருக்கும். ஏன்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அதை. சரி, இப்படியே அந்த அந்த ஹேர் வந்து அப்படியே அப்படியே வந்து எட்ஜ் வரைக்கும் அப்படி போயிருது. இந்த காது வந்து நீ இது இவ்வளவு தூரத்துக்கு வா, அதுக்கப்புறம் காதை பார்ப்போம். ஓகே. பண்ணிட்டேங்க சார். ஓகே, இப்ப நம்ம இந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் விட்டுருக்கோம் இல்லையா? அதுல வந்து கிளியரா தெரியல, ஆனா நாம என்ன செய்வோம், நமக்கு தெரியும்ல எப்படி இருக்கும்னு. அதனால என்ன செய்யறோம், இப்படி ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிட்டு, காது வந்து மடிஞ்சிருக்கு இங்க இருந்து மடிஞ்சிருக்கு. அப்படியே கோடு போட்டுட்டு இந்த இடத்துல நிறைய வந்து அது காதுக்குள்ள பூச்சி எல்லாம் போயிடாம இருக்கிறதுக்காக அந்த காதை ஒட்டி நிறைய முடி இருக்கும். சரியா? அப்படி அந்த முடியை வந்து அப்படி விட்டுறோம். விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி டிராயிங் போட்டு அந்த இடத்துல அந்த முடி இருக்கிற ஃபீலிங்க கொடுத்துடுற. சரியா? மேல இருந்த பையங்க தானே, வேற யாருமான்னு தெரியல. ஆனா ராமச்சந்திராவோட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, இதே மாதிரி இந்த சைடுல காது கொண்டாந்துருவோமா. இப்ப இந்த இடம் வந்து எப்படி வந்திருக்கு, கண்ணுக்கு கொஞ்சம் உள்ள வந்திருக்கு, நோஸ்க்கு மேல இந்த இடத்துல வந்திருக்குல்ல. அதே மாதிரி நோஸ்க்கு மேல இந்த இடத்துல காது ஆரம்பிக்கும். காது வந்து இந்த ஹைட்டுக்கு இப்படி வெளியில போகும். ஆல்மோஸ்ட் சிமெட்ரிக்கலா தானே இருக்கும் இல்லையா? அதனால எப்படின்னா இப்படி வரைஞ்சி காதை வந்து அப்படி காட்டிடுவோம். சரியா? அப்படி முதல்ல போட்டுக்க போற ஷேப்பு போட்டுக்கிட்டு
அப்படி ஒரு ஷேப் ஒண்ணு போட்டுக்க. முதல்ல அப்படி போட்டுக்க, அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஓகேங்க. ஓகேங்க. சரியா? இப்ப பென்சிலை வந்துமா, அதான் இப்படி பிடிச்சிட்டு நம்ம இப்படி கோடு போடுறதுக்கும் இப்படி பிடிச்சு கோடு போடுறதுக்கும் ஃப்ரீடம் இருக்கும். சரியா? இப்படி பிடிச்சிருந்தானா இன்னும் ஃப்ரீடம் இருக்கும். உனக்கு வசதியா இருக்காது இப்படி பிடிச்சிட்டு இப்படி கோடு போடுறதுக்கு, இல்லையா? அப்படி இருக்கா? இது போட்டு பாரு, போட்டு பாரு. இப்படி போட்டா ஃப்ரீயா இருக்கா, இப்படி போட்டா ஃப்ரீயா இருக்கான்னு சொல்லிட்டு பாரு. இப்ப எனக்கு இதுதான் ஃப்ரீ. அப்ப என்ன செய்யறேன்னா, இங்க பாரு, இந்த இடத்துல உள்ள வந்து கொஞ்சம் லேசா முடி உள்ள வருது. இங்க இருந்து நான் இந்த இடத்த டார்க் ஆக்க போறேன். அதாவது இந்த இடம் லைட்டானா இங்க இடம் டார்க் ஆக்கணும், இல்லையா? அப்ப இங்க இருந்து அப்படியே வந்து இப்படியே டேர்ன் ஆகி இதோட இப்படி வந்து சேர்ந்துருது. அப்ப எனக்கு இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஈஸியரா இருக்கு. ஆக என்ன செய்யறேன், அப்படி செஞ்சுட்டு அப்படியே அந்த முடி சுருண்டு இருக்கிற மாதிரி, அப்படியே வேவ் மாதிரி போற மாதிரி இந்த இடம் டார்க் ஆகுது. அவ்வளவு தூரத்துக்கு வந்துடுறியா? இந்த இடத்த டார்க் ஆக்கிடலாம் நம்ம. ஓகேங்க. ஓகேங்க. ஓகே, சரி. இப்ப என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல முடி விட்டோம் பத்தியா, ஒயிட்டா விட்டோம்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து முடி விட போறோம். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றதுனால இங்க இருந்து ஆரம்பிச்சு கீழே வர வர கொஞ்சம் லைட் ஆயிருது. அங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படி விட்டுறோம். அப்படி விட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஆக்கி காட்டிடுறோம். அப்ப அந்த இடம் முடி அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருது. சரியா? கீழையும் நம்ம அப்படியே கொண்டாந்தோம்னா அப்படி முடி திரும்புற மாதிரி அப்படியே திரும்பி விட்டுருவோம். சரியா? அப்படி அப்படி முடி திரும்பி இருக்கு.
அப்படி அப்படி லேசா திரும்பி இருக்கிற மாதிரி அப்படி அப்படி காட்டிடுவோம். ஓகே. பண்ணிட்டேங்க. பண்ணிட்டியாமா? இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல ஒரு ஒரு கிளஸ்டர் இருக்கு பாத்தியா? இந்த இடத்துல இந்த கிளஸ்டரை வந்து என்ன செய்ய போறோம் நம்ம அப்படியே ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் மாதிரி காட்டிட்டு இந்த இடத்துல அந்த ஹேர் வந்து இப்படி மேல போற மாதிரி காட்டிடுறோம். இந்த இடத்துல ஹேர் வந்து இப்படி மேல போற மாதிரி காட்டிடுறோம். இந்த இடத்துல இப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் வந்துருது. சரி, அந்த அந்த பஞ்ச் மாத்திரம் போடு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கீழே வர்றப்ப என்ன செய்யணும்ன்றத அப்புறம் நம்ம பார்ப்போம். நான் இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கிடுறேன். நீ அப்புறம் செஞ்சுட்டு அப்புறம் டார்க் ஆக்கிக்கலாம். பண்ணிட்டியாமா? இப்ப இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி திரும்புது பாத்தியா? இப்படி வந்து இப்படி கீழே இறங்காம இப்படி இதை இப்படி திருப்பி விடுவோம். அந்த இடத்துல ஒரு 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 பஞ்ச் வந்து அப்படி இருக்க மாதிரி இங்க இருந்து அப்படி ஒரு பஞ்ச் இருக்கிற மாதிரி திருப்பிடுவோம். அப்ப இந்த இதை லேசா அப்படி செஞ்சுட்டு இந்த இடத்த டார்க் ஆக்கிடுவோம். இங்க பாரு, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள், டார்க் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல ஒரு டார்க் ட்ரையாங்கிள். இங்க இருந்து முடி வந்து இப்படி திரும்பி இப்படி வந்துருது. இந்த இடத்துல முடி வந்து லேசா லைட்டா இருக்க போகுது. சரியா? லைட்டா லைட்டா அப்படி காட்டிட்டு நம்ம இந்த இடத்த டார்க்கா காட்டிடுவோம். இங்க பாரு, இந்த இடத்த டார்க்கா காட்டிடுவோம். அந்த இடம் அப்படி உள்ள போகுது. இந்த இடத்துல முடி வந்து லைட்டா இருக்கு. இந்த இடத்துல லைட்டா இருக்கு. அப்படியே வருது அது.
பண்ணிட்டேங்க. பண்ணிட்டியாமா? இப்ப என்ன செய்வோம்? இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து முடி வந்து இப்படி முடிஞ்சிருது. இந்த முடி இப்படி முடியுது. இந்த இடத்துல இருந்து இப்படியே இந்த முடி வந்து இப்படி வருது. இங்க பாரேன். அப்படி வந்து அப்படி திரும்புது. அப்ப இங்க இருந்து இப்படி வருது. இங்க இருந்தும் இப்படி வருது. அதுக்கு வந்து கழுத்துக்கு கீழேயும் வருது. இந்த இடத்துல வாயோடைய முடி இங்க இருந்து இப்படி திரும்புது அது. இங்க இருந்து இப்படி திரும்பி அப்படி வந்துருது. சரியா? இங்கெல்லாம் நம்ம டார்க் ஆக்கிருவோம். முதல்ல இந்த இடத்துல டார்க் ஆக்குறது எப்படி டார்க் ஆக்க போறோம்னா, சும்மா நம்ம வந்து அப்படி கோடு போட்டு அந்த இடத்துல முடி கிடையாது. அந்த இடத்துல ஷேடோ. நம்ம வந்து ஷேடோ வந்து டயகனல் லைன்ஸ்ல போடுவோம் இல்லையா? இப்ப 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 இந்த இடத்து வேற லைன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஃபார்ம்ஸ். இதெல்லாம் முடியோடைய ஃபார்ம். டயகனல் லைன்ஸ் வந்து ஷேடோ தான், சும்மா டார்க். அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காட்டல, டீட்டெயிலுக்கு போகல. அப்ப இவ்வளவு தூரத்து வரைக்கும் நம்ம வந்து அப்படியே டார்க் ஆக்கி காட்டிடுறோம். அப்படியே டார்க் ஆக்கிட்டு அப்படிங்கெல்லாம் லேசா விட்டுறலாம். இது போன மாசம் செஞ்சோமா? 7/5. இப்போ 1 month கழிச்சு தான் நீ வர்ற. கரெக்டா 1 month. அந்த போர்ட்ரேட் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்கவே முடியலமா. எங்க வச்சேன்னே தெரியல எனக்கு. பாப்போம் எங்க இருக்குன்னு பாப்போம். கண்டுபிடிக்க முடிஞ்சா சரி, இல்லாட்டி இன்னொரு வேற ஒரு போர்ட்ரேட் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப இத கொண்டு வர்றோமா? இதை எப்படி கொண்டு வர்றோம்னா, இப்ப இந்த இடத்துல டார்க்கா இருக்கு இல்ல, அந்த இடத்துல டார்க்கா இருக்கிறத நம்ம இத லேசா அப்படி காட்டிட்டு இங்க இருந்து அத அப்படியே லேசா லைன் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்க டார்க் ஆக்குறதுன்றது தெரியும். இங்க பாரு, இப்படியே லைன் போட்டு வச்சுக்கிறோம். லைன் போட்டு வச்சுட்டு இப்படியே கொண்டு போறோம். அதை அப்படியே கொண்டு போய் இங்கேயும் அதே மாதிரி இப்படி லைன் போட்டு வச்சுக்கிறோம். இவ்வளவு தூரத்துக்கு இந்த இடத்த டார்க் ஆக்க போறோம் நம்ம. இந்த இடத்த டார்க் ஆக்க போறோம்னா இதே டயகனல் லைன்ஸ் வச்சு இதை டார்க் ஆக்கிடுறோம். நான் அந்த இடத்துல உன் பேர் எழுதியிருக்கேன், அதனால அதை நான் டார்க் ஆக்கல. கீழே டார்க் ஆக்காம விடுறேன் நான். சரியா? அப்படி செஞ்சிடறோம். அப்படி செஞ்சுட்டு இங்கேயும் அப்படி செஞ்சுட்டு, சரியா? அடுத்தது போக வேணாம் அப்படியே.
போலாங்க. இப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு 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 பஞ்ச் வந்திருக்கு இல்லையா முடி, இந்த முடிய கொஞ்சம் லேசா பிரேக் பண்ணணும்னா நம்ம இந்த இடத்த கொஞ்சம் போல டார்க் ஆக்குறோம்னு வச்சுக்கேன். இப்படியே டார்க் ஆக்கணும்னு வச்சுக்க, லேசா அப்படியே டார்க் ஆக்கி காட்டணும்னா இந்த இடத்துல ஒரு பஞ்ச், இந்த இடத்துல ஒரு பஞ்ச் வந்த மாதிரி வந்துருச்சு பாரு. இப்ப இங்க 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 2 டார்க் லைன் கொடுத்துக்கலாம். சரியா? அப்படி வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி நம்ம இப்ப என்ன செய்யலாம்னா இங்க இருந்து இப்படி இப்படி லைன் கொடுக்குறோம், இப்படி லைன் கொடுத்து அப்படி கொண்டு வர்றோம். அப்படி கொண்டாந்துட்டு இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். இங்க பாரு, இந்த இடத்த அப்படியே அந்த லைன்ஸ் வரையே அப்படியே வந்து அந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். அப்பதான் எனக்கு இப்படி பிடிக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கு. உனக்கு அப்படி பிடிக்க முடியல? முடியல. ஓகே, நீ இப்படி வச்சாதான் சரியா இருக்கும். கீழே வச்சுட்டு வரையும் போது கஷ்டம், இப்படி வச்சுட்டு வரைஞ்சின்னா உனக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு தடவை நம்ம நேர்ல பாக்குறப்ப ஒரு தடவை அத மாதிரி செய்வோம். சரியா? நீ இப்ப இந்த இடத்துல இப்படி கொண்டாந்துட்டேன். இப்ப கொண்டாந்துட்டு என்ன செய்யறேன், இதை கொண்டு போய் இங்க போய் சேர்க்கிறேன். நான் ஃபுல்லா டார்க் ஆக்குறேன்னா இந்த இடத்துல அந்த இடத்த மாத்திரம் டார்க் ஆக்குறேன், மேல மாத்திரம் டார்க் ஆக்குறேன். சரியா? இது சரியா? எவ்வளவு தூரத்துக்கு வர்றியா? ஓகே. ஓகே. இப்ப மூக்கு வாயோடைய ஷேடோ இங்க வந்திருக்குமா? சரியா? இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். எனக்கு அவ்வளவு டார்க்கா இல்ல, உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. சரியா? இந்த மூக்கு வாயோடைய மூக்கு இந்த மசிலோடைய ஷேடோ இது. சரியா? இந்த இடத்துல வந்திருக்கு. இப்ப வாயோடைய ஷேடோ இந்த இடத்துல வருதுமா. இங்க பாரு, இது மேலேயே வரும். சரியா? அப்படி அப்படி அந்த ஷேடோ வந்து அந்த இடத்துல வருது. அதோட அந்த ஷேடோ வந்து நின்றுது. நம்ம கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கீழே இருக்கக்கூடிய டார்க்கை காட்டுறதுக்காக இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் அப்படி போட்டுரு. இப்ப இப்ப இந்த இடத்தோடைய ஷேடோ வந்துருச்சா? இங்க வந்துருச்சு. இப்ப இங்க இருக்க டார்க்கோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ், ரொம்ப லைட் அண்ட் ஷேட் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் மாத்திரம். அப்பதான் அந்த இடம் வந்து வெளியில வரும். இந்த இடம் வெளியில வரணும் இல்லையா? தாடை வந்து வெளியில வரணும். அப்ப வந்து அத அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் அப்படி காட்டுறோம். அப்படியே ஃபேட் அவுட் ஆகி ஷேடோ மாதிரி இல்லாம லேசா அந்த இடத்துல டார்க்கா இருக்கிற மாதிரி வந்துருது. இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்த வந்து அப்படி காட்டிடுறோம். இந்த இடம் ரொம்ப கம்மியா தான் தெரியுது, ஏன்னா நிறைய லைட் விழுகுது இங்க. நிறைய லைட் விழுகுது.
பண்ணிட்டேங்க. ஓகே. இப்ப மசில்ல வந்து என்ன செய்ய போறோம்னா அந்த முடி வர்றதுக்கு டாட்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படியே வந்து சிறுசாகி அப்படி வந்துருது. சரி, நான் கொஞ்சம் டாட்ஸ் போட்டுறேன், அதுக்கப்புறம் நீ பாரு. ஓகேங்க. சரி, அங்க இருந்து கொஞ்சம் குறையுது. இங்க 2 புள்ளி தான். இங்க கொஞ்சம் அப்படி புள்ளிகள் வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ வந்துருது, அந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ வந்துருது, அங்க கொஞ்சம் ஷேடோ வந்துருது, இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ வந்துருது. சரியா? நான் அடுத்த சைடும் போட்டுறவா? இங்க பாரு, இப்ப இந்த சைடுக்கு வர்றப்ப என்னன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது, அவ்வளவுதான் வருதுமா. ம் ஏன்னா இந்த சைடுல நிறைய லைட் இருக்கு. ஓகேங்க. அப்படி வந்து லேசா அந்த இடத்துல ஷேடோ காட்டிட்டு அப்படி விட்டுறோம் நம்ம. ஓகே, சரி. எதை பத்தி இல்ல, இந்த பையனை பத்தி. ஓ, ஒன்னும் காட்டாதன்ட்டாங்க. ஆனா யூடியூப்லயும் காணாமே. வருதா? பண்ணிட்டேங்க. ஓகே. இப்ப என்னன்னமா இங்க இருந்து விஸ்கஸ் வரப்போகுது. கொஞ்சம் விஸ்கஸ் இங்க இருந்து, விஸ்கஸ் வந்து ஒயிட் கலரா இருக்கு, லைட்டா இருக்கு, நம்ம லைட் காட்ட முடியாது. கொஞ்சம் விஸ்கஸ் இப்படி வருது, கொஞ்சம் விஸ்கஸ் அப்படி கீழே போகுது. இங்க இருந்து வர்ற விஸ்கஸ் வந்து அப்படி ஒரு சைடு மாத்திரம் நான் போடுறேன், நீ ஒரு சைடு போடு, அதுக்கப்புறம் லேசா தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு போடுறப்ப நம்ம இங்க காட்டியிருக்கிறது தெரியும். ஓகேங்க.
போட்டேங்க சார். ஓகே. இப்ப இங்க இருந்து கொஞ்சம் விஸ்கஸ் வந்து அப்படி போகுது. சரி, கட்டெல்லாம் பண்ணி போகலாம். அப்படி கட் பண்ணி அப்படிலாம் போகுது. கொஞ்சம் விஸ்கஸ் அப்படி கீழே வருதுமா. இந்த விஸ்கஸ் நல்லா கீழே வருது. அப்படி அவ்வளவு போதும். ஓகே. இந்த இடத்த நான் கொஞ்சம் சில இடங்கள் வந்து கொஞ்சம் டார்க் ஆனா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. சரியா? அந்த இடம் டார்க் ஆனா நல்லா இருக்கும். சில இடங்கள்ல வந்து லைட்டா இருக்கிறது. இந்த இடத்த கொஞ்சம் டார்க் பண்ணிடலாம் நம்ம. இந்த இடம் கொஞ்சம் டார்க் பண்ணி நீ ஒன்னதுல எப்படி இருக்குன்னு பாத்துக்க. நான் கண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் ஷேடோ உள்ள கீழே கொண்டு வர போறேன். நான் இங்க பாரு, கண்ணுல ஷேடோ அவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்துறேன். கொஞ்சம் போலதான் லைட் கண்ணுக்குள்ள. இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரெயிட் லைனா வருது. அத கொஞ்சம் லேசா உடைச்சு விட்டுறேன். சரி, வேற என்னமும் இல்ல. கையெழுத்து போட்டுருமா? நான் ரெட் பென்சில் வச்சு கையெழுத்து போட போறேமா. இன்னைக்கு டேட் என்ன? 06/06 06/06/26. சரியா? நல்லா வந்துருச்சா உன் படம்? காட்டுமா பாப்போம். இன்னும் கொஞ்சம் மேல தூக்குமா. நல்லா வந்திருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, அடுத்து என்னமா செய்யலாம்? அடுத்து என்னைக்கு கிளாஸ்? சண்டே வச்சுக்கலாம் சார். நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கு வந்து எனக்கு 12 to 2 கிளாஸ். சரியா? காலையில சர்ச்சுக்கு போயிட்டு 2 o'clock வருவேன். வந்துட்டு சாப்பிட்டுட்டு 3 o'clock வச்சுக்கிறோமா? ரெஸ்ட் எடுப்பியா? 3 to 4 வச்சுக்கிறோமா? என்ன செய்யறதுமா? சாஃப்ட் பேஸ்ட்ல என்ன செய்வோம்? கேட்டா என்ன? உங்ககிட்ட கலர் பேப்பர் இருக்காமா? கலர் பேப்பர் இருக்கா? என்ன பேப்பர் இருக்குன்னு எனக்கு வந்து போட்டோ எடுத்து காட்டுறியா? போட்டோ எடுத்து அனுப்புறியா எனக்கு? என்ன பேப்பர் இருக்குன்னு போட்டோ எடுத்து அனுப்பு. எங்கிட்டயும் அந்த பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா இருக்கணும். இல்லாட்டி ஒயிட் பேப்பர்லயே செய்வோமா? கலர் பேப்பர்ல பண்ணலாமா? சரி, அப்ப எனக்கு என்ன பேப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லு. நானும் அந்த பேப்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 2 பேருக்கும் இருக்கக்கூடிய எங்கிட்ட என்னென்ன பேப்பர் இருக்குன்னு நான் காட்டுறேன். உங்ககிட்ட என்னென்ன பேப்பர் இருக்குன்றத காட்டு எனக்கு. சரியா? ஓகேம்மா. ஓகே, பாய். Bye, sir. Thank you, sir. Bye. Thank you.